அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானை போற்றி, விநாயகர் பகவானை போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மேச ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான அக்டோபர் மாத ராசி பலன் என்பது நடக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பிரமாதமான நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக 1/10/2024 செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்ற இந்த மாதங்களிலே ராசி என்பது சிம்ம ராசியாக அமைய பெற்று, அதாவது 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்திலே சந்திர பகவான் 4ஆம் இடத்ததிபதி தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர் ஸ்திர ராசியிலேயே அமைய பெற்று உங்களுடைய குழந்தை என்பது சுறுசுறுப்பு, வேகம், அற்புதமாக இருக்கக்கூடிய ஆரம்பம் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கின்றது. லக்கணம் கோச்சார லக்கணம் என்பது 3ஆம் இடத்திலே அமைய பெற்றும் ராசிநாதனம் 3ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனாலே இருக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றங்களையும் உயிர்களும் சகோதரர்களிடமிருந்து அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற ஒரு மாதம். காற்று ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் என்பது இங்கு வெளிநாடு சம்பந்த யோகங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், இந்த காற்று ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் புதன் சூரியன் இணைவுகளிலே உங்களுடைய ருணரோண சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவானும் கூட 3 கிரக சேர்க்கை என்பது இருக்கின்றதுனாலே 6ஆம் இடத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. கோச்சார நட்சத்திரம் என்பது பூரம் 3ஆம் பாதத்திலே நட்சத்திரம் கொடுத்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே இங்கே இந்த மாதத்தில் 15 நாள் கிட்டத்தட்ட இங்கே அக்டோபர் 15 தேதி வரையில் சுக்கிர பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திலேயே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கூட்டாளி கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய இது ஒரு காற்று ராசி. ராசிநாதன் ராசியிலே அமைய பெற்று 2 ஏழுக்குடையவர் 7ஆம் இடத்திலே அமைய பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது அக்டோபர் மாதம் 20 தேதி வரையில் நல்லதொரு பலன்களையும், 20 தேதிக்கு பிறகு சுக்கிரனால் கொடுக்கக்கூடிய தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்ததிபதி கணவன் மனைவிகளுக்குள்ளே சற்று கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலையும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 11ஆம் இடத்திலே ஆட்சி உருவிலே இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை சனி பகவான் பார்வை செய்கின்ற அமைப்பும் மிகவும் பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. 12ஆம் இடத்திலேயே ராகு பகவானும் 6ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றது என்பது இரவு நேரங்களிலே சற்று கவனமாகவும், பயணங்களிலே கவனமாகவும் நிதானமாகவும் செல்லக்கூடியதாகவும், நீர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குளம் ஏரிகளிலே செல்லும் பொழுது, கடல் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்லும் பொழுது சற்று கவனமாகவும், வெளிநாட்டு யோகங்கள் அற்புதமாக கிடைக்க போயிருக்கின்றது. இங்கே ராகு இருக்கின்ற பொழுது வெளிநாட்டு யோகங்களிலே கடல் கடந்து செல்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கின்றது. காரணம் என்பது திதி கிருஷ்ணபட்ச சதுர் திதியிலும், காரணம் 10 கரணத்திலும், யோகம் சுபயோகத்திலும் அற்புதமாக இந்த மாதம் பிறக்கின்ற மேசராசிக்கார நேயர்கள் எப்பொழுது வேகம், விவேகம், அன்பு ஆதரவுகள், இது தலையாய ராசியிலே பிறந்த இது ஒரு நெருப்பு ராசி காட்டு நெருப்பு போல் பரவக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ராசி உயர்ந்த வேலைகளிலே, உயர்ந்த உத்தியோகங்களிலேயும் முதலாளியாகவும் இருக்கக்கூடிய, உயர்ந்த பொறுப்புகளை வகுக்கக்கூடிய அற்புதமான காவல்துறை, துப்பறியும் துறைகளிலே இருக்கக்கூடிய இந்த ராசி என்பது மேசராசி என்பது மிகவும் அற்புதமான, இது உன்னதமான காலபுருஷ தத்துவத்தின் இது முதல் ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்திலேயே இருக்கின்றதுனாலே இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. என்றாலும் கூட ராசிநாதன் 15 நாளைக்கு பிறகு சற்று வலுவிழந்த நிலை நீச்சகதியிலே இருக்கின்றதுனாலேயும் சகோதர ஸ்தானம் சொத்து சுகத்திலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி பஞ்சமஸ்தானத்திலே அமைப்பெறுகின்றதுனாலே பஞ்சமஸ்தான பூர்வ புண்ணியஸ்தானம் அற்புதமான ஒரு யோக பலன்களையும், உங்களுடைய எண்ணம் சிந்தனை அனைத்தும் தாயின் அன்புகளை பொறுத்தே அமைகின்ற ஒரு மாதமாக, தாயின் அன்பை தொடர்ந்து தாயின் அன்பு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும், 6ஆம் இடத்திலே கேது சூரியன் புதன் இணைவு என்பது மிகவும் அற்புதமான எதிரிகளை வெல்லக்கூடிய, கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்களிலே குருவின் பார்வை விழுகின்றதுனாலே 2ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வை விழுகின்றதுனாலையும் 8ஆம் இடத்திலே குருவும்
உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே எதிர்பார்த்த வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோக நிலையை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே 10ஆம் இடத்தை 11ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கின்ற சனி பகவானுடைய பார்வை என்பது வக்ரகதியிலே இருக்கின்றதுனாலேயும் பூர்வீகத்திலே முடியாத வம்பு வழக்குகள் முடியக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே அக்டோபர் 15 தேதி வரையில் உங்களுடைய 7ஆம் இடத்திலே இருந்து அஷ்டம ஸ்தானத்தில் போகின்றது. மாதத்தில் முதல் 15 நாள் மட்டுமே நல்லதொரு சுப நிகழ்வுகள், சுப விசேஷங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள், உறவுகள் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்வதற்கு நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது என்பது மாதத்தில் 15 நாள் மட்டுமே என்பது குருவின் பார்வை 2ஆம் அஷ்டமஸ்தானத்திலே விழுகின்றது என்பதும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது. மேசராசிக்கார நேயர்களுக்கு மேசராசிக்கு ராசிநாதன் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது உங்களுடைய 10ஆம் இடத்தையும் செவ்வாயின் பார்வை என்பது பரிபூரணமாக கிடைக்கின்றதுனாலேயும் செவ்வாய் பகவான் இங்கே 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற ஸ்தானங்களிலே செவ்வாய் பகவான் பார்வை செய்கின்றது என்பது மிகவும் தொழில் வேலைகளிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை செவ்வாயின் நட்சத்திரத்திலே இங்கே செல்கின்றதுனாலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய ருணரோண சத்துரு ஸ்தானத்திலே விழுகின்றதுனாலும் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் செல்கின்ற இந்த அமைப்பு என்பது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடியதும் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுகேஸாக இருந்தாலும் சுபபோகமாக தீரக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. இங்கே 2 தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகளை பற்றி, கூட்டாளிகளை, பொதுமக்களின் தொடர்புகள், கூட்டு தொழில்களை பற்றி குறிக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அதிபதி தராசு சின்னத்தின் அதிபதி உங்களை மேச ராசியை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு மிகவும் அற்புதமான இந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கும், பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களுக்கும், பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட இடங்களிலே தீர்வுகள் காணக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 6ஆம் இடத்ததிபதியும் ஆட்சி வடிவிலே இங்கே 17 நாள் புதன் பகவான் ஆட்சி வடிவிலே இருக்கின்றதும், பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சூரியனும் இங்கே 17 நாள் உங்களுடைய ருணரோண சத்துரு ஸ்தானத்திலே கேது பகவானுடைய 3 கிரகங்களுடன் இணைவு என்பது மிகவும் இங்கே எதிரிகளை வெல்லக்கூடியதும், வம்பு வழக்காக இருந்தாலும் கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம். குருவின் பார்வையும் இங்கே குரு பகவான் செவ்வாய் பகவான் பார்வையும் கேது சூரியன் புதன் 3 கிரகங்கள் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 5 கிரகங்களின் அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே இங்கே வம்பு வழக்காக இருந்தாலும் கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இந்த காலங்களிலே நல்ல உயர்வுகளை மேசராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றதும், அற்புதமான ஒரு யோக பலன்களையும் சகோதர சகோதரிகளிடம் இருந்து அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றதும், இங்கே ராசிநாதன் 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த காலபுருஷ தத்துவத்தின் 3வது திரிகோணத்தை முதல் திரிகோணாதிபதி பார்க்கின்ற இந்த பார்வை என்பது எடுக்கின்ற அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும், வெளிநாடு சென்று வருகின்ற அற்புதமான 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பாவகிரகமாகிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் இங்கே அக்ரகதியிலே உங்களுடைய லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றது மட்டுமல்லாது அவர் பஞ்சமஸ்தானத்திலே பார்வை செய்கின்ற பொழுது குழந்தைகளின் நிலை என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடைகின்ற ஒரு அற்புதமான யோக பலன்கள், கெடுபலன் இல்லாத நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் அக்டோபர் மாதங்களிலே ராசிநாதன் என்பது 15 நாட்களுக்கு பிறகு அவர் இங்கே 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே வருகின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதங்களிலே ராசிநாதன் 20 தேதி வரையில் அற்புதமான நல்லதொரு பலன்கள் கிடைக்கின்றதும், 20 தேதிக்கு பிறகு ராசிநாதன் வலு இழக்கின்ற நீச்சகதியில் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்கள் இருந்தாலும், வண்டி வாகனங்கள் யோக பலன்கள் கொடுக்காத ஒரு நிலையிலும், அதிலே இந்த காலகட்டங்களிலே புதுசாக வாகனம் வாங்குபவர்களுக்கும் சொத்து சுகங்களை பெறுகின்றவர்களுக்கும் சற்று தாமத நிலையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக மேசராசிக்கார நேயர்களுக்கு ராசிநாதன் நீசமாகின்ற இந்த அமைப்பிலே சற்று தோல்வியை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு
ராசிநாதன் சற்று பலம் இழக்கின்ற இந்த காலகட்டங்களிலே புதுசாக எந்த ஒரு வண்டி வாகனமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதிலே கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டிய ஒரு நேரமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. மேச ராசிக்கார நேர்களுக்கு குறிப்பாக ராசிநாதன் அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு தன்னுடைய வலு இழக்கின்ற நீசகதியில் செல்கின்ற காலங்களிலே எந்த எந்த ஒரு வண்டி வாகனமாக இருந்தாலும் சொத்து சம்பந்தப்பட்ட வீடு வாசல் வண்டி சொத்து சுகங்கள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களிலே புதுசாக செய்யாமல் இருப்பதை வைத்து பார்த்து கொள்வது மிக சிறந்த நல்ல அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு புதுசாக எந்த ஒரு காரியங்களும் தொடங்காமல் இருப்பதே ரொம்ப நல்ல காலமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். குருவின் பார்வை என்பது உங்களுடைய 6ஆம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் எதிரியாக இருந்தாலும் எதிர்ப்புகளாக இருந்தாலும் அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய வேலைகளிலே ஒரு உன்னதமான ஒரு நிலைகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. லாபஸ்தானத்திலே லாபாதிபதியும் 6ஆம் இடத்திலே ருண சத்துரு ஸ்தானத்திலே ஆட்சி வடிவிலே இருக்கின்றது என்பது இந்த மாதத்திலே சூரியன் புதனும் இணைவு என்பது அக்டோபர் 17 தேதிக்கு பிறகு 18ஆம் தேதியிலே சூரிய பகவான் என்பது நீச்சகதியிலே இருக்கின்றதுனாலும் பூர்வ புண்ணிய சாணம் குழந்தை சாணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளிலே சற்று கவனமாகவும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தகப்பனார்களிடம் மனக்குழப்பங்கள் வருவதற்கு ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு ராசிநாதன் சூரிய பகவானும் நீசமாகின்றதும் செவ்வாய் பகவான் ராசிநாதனும் நீசமாகின்ற அமைப்பு என்பது இந்த காலகட்டங்களிலே வண்டி வாகனமாக இருந்தாலும் குழந்தைகளின் படிப்பாக இருந்தாலும் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதம் என்பது இந்த அக்டோபர் மாதங்களாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதியும் நீசமாகின்ற துலாம் ராசியிலேயே 20 தேதிக்கு பிறகு அவர் இங்கே நீசகதியிலே இருக்கின்றதுனாலேயும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சொத்து சுகங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட வகைகளிலே சற்று கவனமாகவும் ஆராய்ந்தும் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம் என்பது அக்டோபர் 20 தேதியிலிருந்து இந்த மாதம் 30 தேதி வரையில் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கோபம் இல்லாமல் தேவையில்லாத சஞ்சலங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு 30 தேதிக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே எந்த ஒரு காரியங்களாக இருந்தால் ராசிநாதன் வலு இழக்கின்றதும் பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான் தகப்பன்களிடமிருந்து தேவையில்லாத ஒரு சில ஏமாற்றங்களும் இங்கே உங்களுடைய மன அமைதியை சீர்குலைக்கின்ற அமைப்பு என்பது அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு 30 தேதிக்குள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்தித்தும் செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. லாபஸ்தானத்திலே லாபாதிபதி பலமாக இருக்கின்றதுனாலே 2ஆம் இடம் என்பது தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திலே குடும்பாதிபதி பலமாக இருக்கின்றதுனாலே தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருக்கின்றதுனாலே மேசராசிக்கார நேயர்களுக்கு அக்டோபர் மாதம் என்பது மிகவும் அற்புதமான ஆரம்பத்தில் 20 தேதி வரையில் அக்டோபர் 20 தேதி வரையில் எதிர்பார்த்த அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய பொருளாதாரத்தில் வேலைகளாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் அதிலே நல்லதொரு யோக பலன்களையும் எடுக்கின்ற சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. சுக்கிர பகவானை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத யோக நிலைகளும் கொடுக்கின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்தாலும் குருவின் பார்வை தேவகுருவும் அசுரகுருவும் பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானங்கள் அற்புதமான யோக நிலையை அடைகின்ற பொழுதும் இங்கே ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடு மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது 20 தேதிக்கு பிறகு பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் இந்த அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு யோக நிலையும் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்பது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றங்களும் வேலைகளிலே உயர்வுகளை கொடுக்கின்றதும் எதிர்பார்த்த பொருளாதார நிலை என்பது இங்கே கிடைக்கின்றது. அக்டோபர் மாத ராசி பலன் என்பது மிகவும் உன்னதமான பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக ராசிநாதன் என்பது மாதத்தில் 20 தேதிக்கு பிறகு நீச்சகதியில் இருக்கின்றதும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதியும் 20 தேதிக்கு பிறகு பலம் இழக்கின்றது என்பது நீச்சகதியிலே இருக்கின்றதுனாலே இந்த அக்டோபர் 20 தேதிக்கு பிறகு எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் கவனமாகவும் நிதானமாகவும் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 4ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும்
இந்த ஆரம்பம் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதொரு திருப்திகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது. லாபாதிபதி லாபஸ்தானத்திலே அமைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வை செய்கின்றதுனாலே பூர்வ புண்ணியத்திலே எதிர்பார்த்த வெற்றிகளும் குழந்தைகளால் நல்லதொரு ஆதாயங்களும் உங்களுடைய சிந்தனைகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் பெறுகின்ற தகப்பனார்களிடமிருந்து நல்லதொரு ஆதாயங்களை கொடுக்கின்ற இந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திலே அமைப்பெற்று இருக்கின்றதுனாலேயும் இந்த மாதத்தை பிறகு குருவின் அனுகிரகமும் சுக்கிர பகவானின் அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கின்றதுனாலேயும் பொருளாதாரத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட்டாளியாக உறவினர்களாக இருந்தாலும் அனைத்து தரப்பினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் சிந்தனைகளிலேயும் வேலை தொழிலாக இருந்தாலும் அதிலே ஒரு அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் என்பது மேச ராசி என்றாலே மிகவும் அற்புதமான இந்த நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு சுறுசுறுப்பு வேகம் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற மிகவும் உயர்ந்த மனிதராக இருக்கக்கூடிய அற்புதமான தலையாய ராசியிலே பிறந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன் என்பது மிகவும் திருப்திகரமான ஒரு சில நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆரம்பம் என்பது மாதத்தில் கடைசியில் சற்று பலவீனமாகவும் தாமதமாகவும் செல்கின்ற ஒரு அமைப்பு என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.